Hi students, Unit 5 exercise 5.4 பார்க்குறோம். So 5.4ல introduction. So slope first one. So already நம்ம 5.3ல slope formula பார்த்திருக்கோம். ஒரு straight line கொடுத்துட்டு நமக்கு slope கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா y equal to mx plus c யூஸ் பண்ணோம். y equal to mx plus c. So இந்த இடத்துல mன்றதா நமக்கு slope, cன்றது y intercept பார்த்தோம். So இதுல என்னன்னா அதோட ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஸ்லோப்னு கேட்கும்போது ஒன்னு இந்த மெத்தட் 5.3 யூஸ் பண்ணலாம், 5.4 யூஸ் பண்ணலாம். ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிங்கன்னு சொன்னா நீங்க 5.3 மெத்தட் y ஈக்குவல் டு mx பிளஸ் c யூஸ் பண்ணலாம். 5.4 இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஆனா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் 4x minus 9y plus 6 equal to 0 இருக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மைனஸ் எப்பவுமே ஃபார்முலா மைனஸ் இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x மீன்ஸ் 4, அப்போ 4 வரும். மைனஸ் 4 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y மைனஸ் 9. ஸோ அப்போ அதுல இருக்க நம்பரை மட்டும், அந்த வேரியபிள் பக்கத்துல இருக்க நம்பரை மட்டும் எடுத்து எழுதினா போதும், ஸ்லோப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. நம்ம போத் ரெண்டு டைப்மே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம் பேரலல்னு. ஸோ பேரலல்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஜென்ரலா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, ax plus by plus c. ஸோ ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன்ல நம்ம இந்த சிக்கு பதிலாக வேற வேரியபிள் வரும், கேன்னு ஒரு வேரியபிள் நம்ம புதுசாக கண்டுபிடிப்போம். ஸோ அது பேர் தான் என்னது பேரலல். ஸோ அதை நீங்கள் சம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4x minus 9y plus 6 equal to 0 தான் நம்மளோட பேரலல் ஈக்குவேஷன்னா. செகண்டா நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். அந்த ஈக்குவேஷன்ல கே வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க பாயிண்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ புரிஞ்சுப்பீங்க ஈஸியா. அப்போ என்னெல்லாம் சேஞ்ச் ஆகாதுன்னா இந்த 4xம் 9yயும் சேஞ்ச் ஆகாது. இந்த இடத்துல 4ன்றது தான் ஏ, பின்றது தான் அது b வந்து -9. ஆனா நமக்கு 6 மட்டும் இந்த இடத்துல கான்ஸ்டன்டா வராது. இந்த இடத்துல c நிக்கா k நிக்கா, அப்ப டிஃபரெண்ட் கே வேல்யூ நம்ம புதுசா வேற ஒன்று கண்டுபிடிப்போம்னு அர்த்தம். இது பேரலலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாவே எக்ஸசைஸ் 5.4ல 5.3 5.4 ரெண்டு இதுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்க ஆல்ரெடி 5.3 ரொம்ப ஈஸினா அந்த ஃபார்முலேஸை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 மெத்தட்லயுமே உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பெர்பெண்டிகுலர் ஃபார்ம். ஸோ பெர்பெண்டிகுலருக்கு சேம் இதே மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, ax plus by plus c equal to 0. ஸோ ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொடுத்தப்பறம் இதுல என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுனா இந்த ஏ வேல்யூ, சப்போஸ் இந்த ஏ வேல்யூ இங்க 6 இருக்குன்னா அந்த 6 என்ன பண்ணும் இந்த இடத்துல எழுதி போட்டுருணும். அடுத்து இந்த இடத்துல பாருங்க, இங்க என்ன ஏ வேல்யூ இருக்கோ அது தூக்கி இந்த இடத்துல எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வேல்யூ இங்க 9னும் பி வேல்யூ 6ன்னு இருக்குன்னா மாறும்போது இந்த இடத்துல 6னும் ஏ வேல்யூ என்ன சிம்பிள் இருக்கோ அது மைனஸோட மாற்றி வரணும், 9ன்னு மாறணும். 9x plus 6y plus c equal to 0ன்றது இந்த இடத்துல என்ன மாறும், 6x minus 9y plus k equal to 0 நம்ம சேஞ்ச் பண்ணும் பெர்பெண்டிகுலர்ல. ஸோ இதான் பெர்பெண்டிகுலருக்கும் பேரலலுக்கும் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இதை பாருங்க, அது வந்து லாஸ்ட் நம்ம பார்த்தது. இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்தது இப்போ பார்த்தோம்ல, இது ரெண்டுமே ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் நம்ம இந்த மாதிரி கேன் சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்து இதே மாதிரி பெர்பெண்டிகுலர் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுதான் இந்த கேன் சேஞ்ச் பண்ணுவோம். ஆனா 2 ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. a1x plus b1y plus c1 equal to 0, a2x plus b2y plus c2 equal to 0. So 2 equation கொடுத்திருக்காங்க. 4x minus 9 plus 6 equal to 0, 50x minus 3y minus 15 equal to 0. So இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. So 2 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்கன்னா இது யூஸ் பண்ணி நம்ம பேரலல் கண்டுபிடிக்கணும். a1 by a2 equal to b1 by b2. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்க x பக்கத்துல இருக்கிறது தான் a1, y பக்கத்துல இருக்க b1, லாஸ்டா கான்ஸ்டன்ட் தான் நமக்கு என்னது 6. அடுத்தது வந்து பாருங்க, x பக்கத்துல 15 தான் a2, இந்த இடத்துல -3 தான் நமக்கு b2, c2 கான்ஸ்டன்ட் -15. ஸோ அப்போ இதுல பேரலல் கேட்கும்போது ஈஸியா சப்ஸ்டிட் பண்ணலாம். பேரலல் a1 by a2 equal to b1 by b2. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து a1 b1 a2 b2ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்க, இது எப்படி போட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ரைட்டா இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன பண்ணுவோம், டிவைட்ல இருக்க b2 இந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆகும், a1 b2 ஆகும். அப்போ இங்க இருக்க a2 இந்த சைட்ல போகும்போது மல்டிபிள் ஆகும். அப்போ நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்க, a1 b2 equal to b1 a2 சேஞ்ச் ஆகுமா. ஸோ இந்த b1 a2 இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன ஆகும், சப்ராக்ஷனா மாறும். ஸோ அதான் இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் பெர்பெண்டிகுலர்னா என்ன ஆகும்னா a1 a2 பிளஸ் b1 பிளஸ் b2. ஸோ அப்படியே தான் வரும், a1ம் a2வும் அதே சேம் வேரியபிள் நம்பர் பேஸ் சேஞ்ச் ஆகும், b1 b2 இதுலயும் பேஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இது பெர்பெண்டிகுலர். இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பேரலல் பெர்பெண்டிகுலரை 2 ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.4 போகலாம். ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம்.
ஃபைண்ட் த ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸ்லோப் மீன்ஸ் நமக்கு m தான். ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ எக்ஸசைஸ் 5.4ல இருக்கு, ஃபைண்ட் த ஸ்லோப் கேட்குறாங்க. நம்ம 5.3 யூஸ் பண்ணுமா இல்லை 5.4 யூஸ் பண்ணுமா நமக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும். ஏன்னா நமக்கு 5.3ல y ஈக்குவல் டு mx பிளஸ் 3 ஒரு ஃபார்முலா இருக்கு. 5.4ல நான் நடத்தின மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ரெண்டு ஃபார்முலால எதை யூஸ் பண்ணணும் உங்களுக்கு டவுட் வரும். ஆனால் இந்த ரெண்டுத்துல எதை யூஸ் பண்ணாலுமே சேம் ஆன்சர் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு அது மாடல் காமிக்கிறேன். நீங்க ரெண்டு மெத்தட்ல போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ சப்டிவிஷன் 1 given equation 5y minus 3 equal to 0. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா 5.3 மெத்தட்ல இருக்குல்ல அந்த மெத்தட்ல போட்டு காமிக்கிறேன் ஸ்லோப். ஸோ 5.3 நமக்கு என்ன ஃபார்முலா y equal to mx plus c நம்ம மாற்றணும். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை முதல்ல y equal to சேஞ்ச் பண்ணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் முதல்ல சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். 5y minus 3 equal to 0. நமக்கு y equal to தான் வேணும். அப்போ இந்த -3 இந்த பக்கம் போகும்போது +3 மாறிடும். y ஈக்குவல் டு இருக்கா, அப்போ இந்த சைடில் போகும்போது என்ன ஆகுது, நமக்கு y மட்டும் தான் தேவை. ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும், y ஈக்குவல் டு, அப்போ மல்டிபிள் இருக்க 5 இந்த பக்கம் என்ன ஆகும், டிவைடாக சேஞ்ச் ஆகிடும். ஃபார்முலா y ஈக்குவல் டு mx + c சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்க y ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கு, mக்கு பதிலாக எதுவுமே இல்லை. ஸோ அதனால அது என்ன பண்ணும் 0x தான் போட்டுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு x கோஎஃபிஷியன்ட் எதுவுமே வரல. பிளஸ் சிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் 3/5 இருக்கு. ஸோ அப்போ ஸ்லோப்போட வேல்யூ நமக்கு என்னது 0. கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்லோப் ஆஃப் தி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நான் அனதர் டைப் ஆர்ல போட்டு காமிக்கிறேன், அல்டர்னேட் டைப்பு. இதுதான் நம்மளுக்கு 5.4க்கான மெத்தடு, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ ஸ்லோப் தான் ஃபார்முலா minus coefficient of x by coefficient of y. So given equation 5y minus 3 equal to 0. Formula minus coefficient of நமக்கு x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எதுவுமே இல்லை. ஸோ அதனால 0 by coefficient of y 5. ஸோ எப்பவுமே 0/5 நமக்கு என்னது வேல்யூ, எப்பவுமே 0 தான். 0 எந்த நம்பர் வந்தாலும் நமக்கு 0 தான். சப்போஸ் ஏதாவது 5/0 வந்தால் தான் அது அன்டிஃபைண்டா மாறும். ஸோ இப்போ 0/5 தான் வந்திருக்கு. 0 5ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஸ்லோப்னா m தான் நமக்கு 0. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த 2 டைப்ஸ்க்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். பாருங்க y equal to mx plus c 5.3 யூஸ் பண்ணாலும் coefficient of minus coefficient of x by coefficient of y யூஸ் பண்ணுவோம், சேம் ஸ்லோப் 0 தான் வரும். ஸோ இந்த 2 மெத்தட்ல நீங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு மார்க்ஸ் உண்டு. சப்டிவிஷன் 2 பாருங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸில் கோஎஃபிஷியன்ட்ல நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு புரியணும், சப்போஸ் டவுட் வரக்கூடாது தான் 2 மெத்தட்லையுமே போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் 7x minus 3/17 equal to 0. ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், இதுலேயும் ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்லோப் ஃபார்முலா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதாலும் ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிக்கிறேன். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் 7 by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ இங்கே y நமக்கு இல்லை 0. நான் ஆல்ரெடியே சொன்னேன் 0 எந்த நம்பர் இருந்தாலும் 0 தான். ஆனால் நம்பர் கீழே 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், 0 பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் எந்த வேணா நம்பர் இருக்கலாம், 0.1 0.00000.1 இப்படி கூட இருக்கலாம். ஸோ அதனால எப்பவுமே பைல 0 இருந்துச்சுன்னா எப்பவுமே என்ன பண்ணணும், அன்டிஃபைன்டு மீன்ஸ் என்னன்னா இன்ஃபைனட். ஸோ இதை சிம்பிள் ரெண்டுத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோப்போட வேல்யூ இதான். கொஸ்டின் நம்பர் 2, ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் விச் இஸ். ஸோ சேம் ஃபைண்ட் ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலாஸ்லாம் தெரியும், y equal to mx plus c அப்படிலாம் tan. ஸோ tan யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஆங்கிள்ஸ் இல்லை. y equal to mx plus c. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.4ல மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ நான் இப்போ ஈஸியாக இருக்குன்றதால எப்பவும் போல் அந்த மெத்தடை நான் யூஸ் பண்ண போகிறேன். பேரலல் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால ஏதாவது டவுட் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேரலல் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் பேரலல் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஈஸியாக கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணியும் போடலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதால நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே யூஸ் பண்ணுறேன் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸ்லோப் m ஈக்குவல் டு, ஸோ ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம நியூவாக எழுதும் போது மறுபடியும் ஃபார்முலாஸ் எழுதி தான் ஆகணும், அப்போ தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் y equal to 0.7x minus 11. ஸோ இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தட்ல போனால் நமக்கு என்ன இருக்குன்னா ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். அப்படின்னா ஃபுல் வேல்யூஸ் ஒரு சைடில் இருக்கணும், ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். ஸோ அப்போ ஈக்குவல் டு 0 தானே இருக்கணும். வேல்யூஸ் ஆல்ரெடி எக்ஸ் வேல்யூ இங்கே தான் பாசிட்டிவ் இருக்கு. அப்போ y இந்த சைடில் கொண்டு வாங்க. 0 equal to 0.7x, y இந்த சைடில் வரும்போது மைனஸ் y மைனஸ் 11 என்னாகும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஃபுல் ஈக்குவேஷன் வேரியபிள் ஒரு பக்கம் இருக்கு, 0 ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இதான் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஈக்குவல் டு 0 வச்சு தான் யூஸ் பண்ணணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. m ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது 0.7 பை நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, y ஓட வேல்யூ மைனஸ் 1. மைனஸ் மைனஸ் கேன்சல், m ஓட வேல்யூ 0.7. ஸோ இது நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y யூஸ் பண்ணுது. அல்டர்னேட்டிவ் மெத்தட் y equal to 0.7x minus 11. ஸோ இது எந்த ஃபார்முலா நமக்கு 5.3 y equal to mx plus c. ஸோ இதில் நமக்கு ஈஸியாக தெரியும் m ஓட வேல்யூ 0.7. ஸோ இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் போட்டாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். சப்டிவிஷன் 2 perpendicular to the line x equal to minus line. ஸோ இதுலேயும் ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க x equal to minus 1. ஸோ மைனஸ் 11 இங்கே நமக்கு என்னன்னா ஒரு ஈக்குவேஷன் x equal to minus 11. ஸோ நம்ம இது ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், இது ஸ்ட்ரைட் லைனை மாற்றணும் என்ன பண்ணணும். நான் இப்போ 2 மெத்தட்லையுமே போட்டு காமிக்கிறேன். சப்போஸ் நான் கோஎஃபிஷியன்ட்டாக யூஸ் பண்ணாதான் எனக்கு ஈக்குவேஷனாக மாற்றணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லோப் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by coefficient of y. ஸோ அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் x equal to minus 11. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. x ஆல்ரெடி இங்கே தான் பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ 11 எந்த பக்கம் கொண்டு போங்க, ப்ளஸ் 11 equal to 0. ஸோ இப்போ எழுதுங்க மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, xோட வேல்யூ 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y எதுவுமே இல்லை, 0. ஸோ நமக்கு டிவைட்ல 0 இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், m equal to undefined. or infinite. ஸோ நெக்ஸ்ட் இதில் இன்னொரு மெத்தட் நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், y equal to mx plus c. ஸோ இதில் y equal to mx plus c யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இந்த இடத்துல y-ன்னு ஒரு ஈக்குவேஷனே ஃபார்ம் ஆக முடியாது. ஸோ அப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே என்ன ஆகும், சேம் அன்டிஃபைன்ட் தான். ஏன்னா y-ன் ஈக்குவேஷனே நம்மளால இதில் ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ இது அன்டிஃபைன்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை மட்டும் இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பர்பெண்டிகுலர்னா எப்பவுமே என்ன பண்ணணும்னா இதில் எப்பவுமே சேஞ்ச் பண்ணணும். இதை இந்த 5.4ல இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்பெண்டிகுலர்னா எப்பவுமே நமக்கு வர ஆன்சர் என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஏன்னா பர்பெண்டிகுலர் என்னன்னு அர்த்தம்னா 1/m ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 1/mன்னு வரும்போது m ரெசிப்ரோக்கல் ஆகும் நமக்கு, m சேஞ்ச் ஆகிறதுக்கு. அப்போ 0/1 நமக்கு சேஞ்ச் ஆகிடும், m ஓட வேல்யூ 0. ஸோ பர்பெண்டிகுலருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரலல்னா நமக்கு என்ன வரும்னா அதே m தான் வரும். பர்பெண்டிகுலர்னா 1/m யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த m நமக்கு தலைகீழ சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ் ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ அப்போ 0/-1 வரும், 0வா சேஞ்ச் ஆகிடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க 1/m. ஸோ இதுக்கப்புறம் இது 5 மார்க்ஸில் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பாருங்க ஹோம்ஒர்க்ஸு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுலேயே ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் 6x plus 8y plus 7 equal to 0. ஸோ ஃபைண்ட் ஸ்லோப் ஸ்ட்ரைட் லைனில் கேட்டதால 5.3 5.4 ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெண்டுமே எனக்கு ஹோம்ஒர்க்காக போட்டுக்காமீங்க, அப்போ தான் உங்களுக்கு ரெண்டுமே புரிஞ்சது எனக்கு தெரியும். செகண்ட் ஒன் பாருங்க, இதில் A கொஸ்டின் parallel to 3x minus 7y equal to 11. ஸோ நான் கண்டுபிடிச்ச மாதிரியே இதை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y யூஸ் பண்ணுவாங்க. பர்பெண்டிகுலருக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, வர ஆன்சர் ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. ஏன்னா 1/mன்னு எடுத்துக்கணும் பர்பெண்டிகுலர்னா. பேரலல்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்பெண்டிகுலருக்கு மட்டும் 1/mன்னு யூஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.